ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ தனி வட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? இது வந்து ஃபார்முலா வந்து நம்ம வச்சு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடாமல் அப்படியே எப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஒரு நிமிஷத்தில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு பக்காவான ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரே நாளில் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிரும், ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் புக்காக இருக்கும். குரூப் 4 சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆனது, ஓகேங்களா? ஸோ 4 புக்ஸ் வரும், 2300 வரும், ஓகேவா? நீங்கள் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே நல்ல புக்கு வந்துடும், ஓகேவா? சரி, நீங்கள் பார்த்துட்டு என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்மளுக்கு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? சரி, ரைட். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து இந்த ஃபார்முலா மறந்து போச்சு. என்னது? இந்த ஃபார்முலா நம்மளுக்கு மறந்து போச்சு. அப்படி இல்லை, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார், சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட், ஓகேவா? அப்படி நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படிங்குள்ள நான் என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு மேக்ஸ் ஃபார்முலா தெரியும் சார், ஆனால் எனக்கு அப்ளை பண்ண தெரியாது அப்படிங்கிறது. ஃபார்முலா மறந்துருந்தாலும் சரி, ஃபார்முலாவே தெரியலனாலும் சரி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க, ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த 2 டைப்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அது என்ன டைம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபார்முலாவே இல்லாமல் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி சம்ஸை, ஓகேவா? சரி, அதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு என்னது தேவையில்லை, அதனால இதை நீங்கள் வந்து விட்டுருங்க, ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவே இல்லாமல் சம் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போறோம், ஓகேவா? சரி, ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மாடல் சம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, ரைட். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 6 கொடுத்துருக்காங்க, ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? சரி, ரைட். இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷார்ட்கட்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற 3 நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அசல் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் செலக்ட் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து 2 ஜீரோ என்ன பண்ணிடணும், நீங்க கேன்சல் பண்ணிடணும், ஓகேவா? என்ன பண்ணிடணும், 2 ஜீரோ என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ எப்படி 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இங்க 1 ஜீரோ 1 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாமா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இங்க 15,000 ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இந்த 10ல் என்ன பண்ணலாம், ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம், ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை இந்த 3 நம்பர்ல இருந்து 2 ஜீரோ நீங்க கேன்சல் பண்ணணும் எல்லா சம்முக்குமே. இந்த மாதிரி கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க என்ன பண்ணிடணும், 2 ஜீரோவை கேன்சல் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? அது அசல்ல இருந்து நீங்க கேன்சல் பண்ணலாம், அதே மாதிரி வட்டி விகிதத்துல இருந்து கேன்சல் பண்ணலாம், ஆண்டுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், ஓகேவா? ஸோ எதுல இருந்து வேணாலும் கேன்சல் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணணும், 2 ஜீரோ நீங்க கேன்சல் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கான இது, ஓகேவா? இப்போ 15,000 நம்ம கிட்ட இருக்குது. இந்த 15,000 2 ஜீரோ என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம், ஓகேவா? அப்போ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா மீதி நம்மளுக்கு யாரு இருப்பா, 150. மீதி இருக்கக்கூடிய 10 இந்த 3, அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? 150 × 10 என்னது 1500 × 3 மல்டிப்ளை பண்ணுவோம், 5 3 45 2 ஜீரோ, அவ்வளவுதான். பெருக்கி போட்டோமோ நம்மளுக்கான ஆன்சர், ஓகேவா? இப்போ அவன் என்ன கேட்டுருக்கான், அசல் 15,000, வட்டி வீதம் 10%, ஆண்டு 3 எனில் தனி வட்டி. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த தொகை என்ன, ஓகேங்களா? ஸோ மொத்த தொகை என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி, ஓகேவா? தனி வட்டின்னு கேட்டா இந்த 4,500 தான். மொத்த தொகை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணணும், இந்த 5,000தோட இந்த 4,500 கூட்டணும், ஓகேவா? கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும், 19,500ன்னு ஆன்சர் வரும், புரியுதுங்களா? 19,500 இந்த ஏ தான் இதுக்கான ஆன்சர், புரியுதுங்களா? ஒண்ணுமே கிடையாது, ஓகேவா? 2 ஜீரோ மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோமா போதும், அழகா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சம்ம நம்ம முடிச்சிடலாம், ஓகேவா? ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஓகேவா? ஸோ இன்னொரு சம் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் பாருங்க, ஓகேவா? சரி, இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, 12,000 கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 12% கொடுத்துருக்காங்க, இங்க 3%. அப்போ இங்க எதுலையுமே ஜீரோ இல்லை, இதுல மட்டும் நான் 12,000 தான் ஜீரோ இருக்குது. அப்போ 2 ஜீரோ என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுடைய மேட்டர் என்னன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடணும். 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா மீதி யார் இருக்கிறா, 120, ஓகேவா? இந்தாண்டு யார் இருக்கிறா 12, அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு இங்க யார் இருக்கிறா 3, அவ்வளவுதான்.
ஓகேவா. அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணோமா என்னது நம்மளுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. பாண்டி மல்டிப்ளை பண்ணா என்னது 144. பாண்டாவது சொன்னீங்கன்னா தெரியும். பாண்டு 144. இந்த ஜீரோவை அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு இந்த 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா. மல்டிப்ளை பண்ணா 3 0 0 முன்னாங்கு 12 மீதி 1 முன்னாங்கு 12 1 13 மீதி 1 ஒரு 3 3 1 4. ஓகேவா. 4320 ஆப்ஷன்ல இருக்குதா பாருங்க. 4320 இருக்குங்களா பி ஆப்ஷன். அவ்வளவுதான். ஒன்றும் இதுக்கு நீங்க ஃபார்முலாலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. 2 0 மட்டும் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 60 செகண்ட்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா. மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம் இந்த மாதிரி சம்ஸ் நம்மளால இது பண்ண முடியும். நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பரும் திருப்பி பாருங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. இதை தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது. அதையும் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அப்போ ஷார்ட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இந்த சம் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா. இன்னொரு சம் பாருங்க. இப்போ இதில் பாருங்க 2.5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வருஷம் எப்படி கொடுத்துருக்காங்க 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அறையில கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை எப்படி சார் பண்றது. ஓகேவா. இதை எப்படி சார் பண்றது அப்படின்னா நீ எப்பயும் போல என்ன பண்ணிருங்க இயர் மட்டும் பாத்துக்கோங்க. 2.5 வருஷம். இதை என்ன பண்ணோம் 2.5 கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி அதை மேலும் கீழையும் போட்டு அடிச்சு கொடுத்து என்னென்னமோ பண்ணோம். ஓகேவா. அதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். ஓகேவா. நீங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் எதுவுமே வேணாம். ஓகேவா. அப்படியே விட்டுருங்க. இப்ப நம்ம வழக்கம் போல என்ன பண்றோம் 5000த்துல 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். மீதி யாருக்குறா 50. ஓகேவா. இன்ட்டு மீதி யாருக்குறாங்க 8. அவ்வளவுதான். இந்த ஈரை நீங்க டச்சே பண்ணாதீங்க விட்டுருங்க. அரன்னு வந்துருச்சுனாவே அந்த ஈரை டச் பண்ணாதீங்க விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 5 40 400 ரூபாய் வருது. என்ன வருது 400 ரூபாய் வருது. ஓகேவா. சரி ரைட்டு. இப்ப இந்த 400 இருக்குது பாத்தீங்களா. இந்த 400 2 வேலை பண்ண போறீங்க. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க 2.5 வருஷம். ஓகேவா. சோ இதை 2ஆல ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணீங்க. இதை 2ஆல டிவைடு ஒரு தடவை பண்ணிருங்க. ஓகேங்களா. 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்னது 800. ஓகேவா. 400ல பாதியா பிரிச்சா என்ன வருது 200. ஓகேவா. 2 கூட்டினா எவ்வளவு 1000. அவ்வளவுதான். 1000 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்றீங்க 2 0 கேன்சல் பண்றீங்க 50 வந்துருச்சு. மீதி இருக்கிற 8 என்ன பண்ணிக்கோங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. அரை 2.5 வருஷம் 3.5 வருஷம் 4.5 வருஷம் இந்த மாதிரி அரை வருஷம் கொடுத்தாங்கன்னா இயர் என்ன பண்ணாதீங்க இங்க எடுத்து மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா. இது 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணா என்னது 400 கிடைக்குது. இந்த 400 வர ஆன்சர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 400 2ஆ பிரிச்சு 200ன்னு ஒன்று போட்டுக்கோங்க. இந்த 400 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க 2 வருஷம். அந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க 800. 2 கூட்டினீங்கன்னா 800 200 கூட்டினது 1000. அந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் எதுவுமே பண்ண தேவையில்ல. நேரடியாக என்ன பண்ணிடலாம் ஆன்சருக்கு நம்ம பட்டில போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரை வருஷம் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா. நெக்ஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்த சம் பாருங்க. அசல் எப்பயும் போல கொடுத்துருக்காங்க. 2 0 என்ன பண்ணிடலாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 20 எடுத்து போட்டுடலாம். இன்ட்டு இங்க என்னது 10% 10% அப்படியே எடுத்து போட்டுடலாம். இன்ட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு கொடுக்கணும். ஆண்டு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் ஆண்டுக்கு மாத்திடலாம். 73 டிவைட் பை ஒரு ஆண்டுக்கு எத்தனை வருஷம் எத்தனை நாள் 365. ஓகேங்களா. ஸோ இதை அடிச்சீங்கன்னா 5 தடவை வரும். ஓகேங்களா. இந்த வேலையை மட்டும் நாட்கள் கொடுத்தாங்கன்னா இப்படி போட்டீங்கன்னா அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. என்ன பண்ணுவாங்க அடிக்கிற மாதிரி தான் 73 மடங்கா தான் கொடுப்பாங்க. அது அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அப்ப 1/, அப்ப இயர் நம்மளுக்கு என்னது 1/5. அவ்வளவுதான். இதை மட்டும் எடுத்து போட்டீங்கன்னா எப்பயும் போலதான். ஓகேவா. 1 டைம் 2 டைம் அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணா 40. 22 40. அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ அழகா என்ன பண்ணிடலாம் போட்டு போயிட்டு இருக்கலாம். இதுக்கு வந்து பெரிய ஃபார்முலாலாம் போட்டு அப்ளை பண்ணிட்டுங்கிற அவசியமே கிடையாது. ஈஸியா என்ன பண்ணிடலாம் ஷார்ட்கட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சம் பாருங்க. ஈஸியா கொண்டு போயிடலாம். ஓகேவா. எப்பயும் போல என்ன பண்ணிடுங்க 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப 2 0 கேன்சல் பண்ணா என்னது 20 வந்துடும். அதுக்கு என்னது 12% அப்படி இருக்குது. இன்ட்டு நம்மளுக்கு இயர் வேணும். ஆனா மாதத்துல கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல மாதங்கிறது மொத்தம் எத்தனை மாசம் ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அவ்வளவுதான். அப்படியே போட்டு போயிடலாம். இது வந்து அடிக்க முடியாது. அதனால இதுதான் நம்மளுக்கான வருஷம். அப்படியே வருஷத்தை அப்படியே எடுத்து போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த பாண்டுக்கு இந்த பாண்டு கேன்சல் பண்ணிடலாம். இப்ப 2 10 இந்த 0 அப்படியே இறக்கிக்கோங்க 100. அவ்வளவுதான். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 100. ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள். இது ஒன்றும் நீங்க பண்றதுல ஒன்றும் இல்லை. ஃபார்முலாவே தேவையில்ல. ஃபார்முலாவே எல்லாமே நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் 60 செகண்ட் அதிகபட்சமா புரியுதுல 60 செகண்ட்ல என்ன பண்ணிட்டு போயிடலாம். இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. இப்போ பார்ட் 1 அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பார்ட் 1 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாடல்கள் என்ன பண்ணுவேன் பார்ட் 2ல போடுவேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. தேங்க்யூ.